முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நல்லாட்சிக்கும் மக்கள் நல திட்டங்களுக்கும் கிடைத்துள்ள மாபெரும் வெற்றியாக தமிழகத்தில் 37 மக்களவை தொகுதிகளில் அஇஅதிமுக மகத்தான வெற்றி பெற்றுள்ளது. இந்த தொகுதிகளில் கழக வேட்பாளர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றியின் மூலம் நாடாளுமன்றத்திலேயே 3வது மிகப்பெரிய கட்சியாக அஇஅதிமுக உருவெடுத்துள்ளது. திமுக, காங்கிரஸ், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இந்த தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் படுதோல்வியை சந்தித்துள்ளன. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா கழக வேட்பாளர்களை ஆதரித்து சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களிடம் பேராதரவு திரட்டினார். மக்கள் விரோத மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசின் அளவற்ற ஊழல்களையும் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் திமுக இழைத்த துரோகங்களையும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விளக்கமாக எடுத்துரைத்ததோடு தமது தலைமையிலான அஇஅதிமுக அரசு தமிழகத்தில் மேற்கொண்டுள்ள பல்வேறு மக்கள் நல திட்டங்களையும் பட்டியலிட்டார். தமிழக மக்களுக்காகவே நான், தமிழக மக்களின் நலன் மட்டுமே தமது குறிக்கோள் என பொதுமக்களிடையே எடுத்து கூறி மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார். எனக்கு எல்லாமே நீங்கள்தான், உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். எனக்கு தன்னலம் கிடையாது, எல்லாமே உங்கள் நலன்தான், தமிழ்நாட்டின் நலன்தான், தமிழக மக்களின் நலன்தான். தமிழக மக்கள்தான் என் மக்கள். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்ற அனைத்து இடங்களிலும் பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் அலைக்கடலென லட்சக்கணக்கில் திரண்டு நின்று முதலமைச்சருக்கு தங்களது பேராதரவை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் 24ஆம் தேதி தமிழகம் முழுவதிலும் உள்ள 39 மக்களவை தொகுதிகளிலும் நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டன. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே அஇஅதிமுக வேட்பாளர்கள் அதிக வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்தனர். ஒவ்வொரு சுற்று எண்ணிக்கையிலும் அஇஅதிமுக வேட்பாளர்களின் வாக்குகள் அதிகரித்துக் கொண்டே சென்றன. 37 மக்களவை தொகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றியின் மூலம் நாடாளுமன்றத்தில் 3வது மிகப்பெரிய கட்சியாக அஇஅதிமுக உருவெடுத்துள்ளது. வேறு எந்த கட்சியுடனும் தொகுதி பங்கீடு செய்து கொள்ளாமல் அஇஅதிமுக தனித்து நின்று தமிழகத்தில் 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் தமிழக அரசியல் வரலாற்றில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா புதிய சரித்திரம் படைத்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை ஒட்டுமொத்த இந்திய மக்களின் பார்வையை தமிழகத்தின் மீது திருப்பியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 35 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் படுதோல்வியை சந்தித்துள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழகத்தில் ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. 2G ஸ்பெக்ட்ரம் இமாலய ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய நீலகிரி தொகுதியின் திமுக வேட்பாளர் ராஜாவை அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் சி கோபாலகிருஷ்ணன் 1,04,940 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்துள்ளார். அதிகாரப்பூர்வமாக முடிவு அறிவிக்கப்பட்ட தொகுதிகளில் அஇஅதிமுகவின் முதல் வெற்றியை பதிவு செய்த தொகுதி நீலகிரி தொகுதியாகும். பாரதிய ஜனதா கூட்டணியில் உள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர் போட்டியிட்ட விருதுநகர் தொகுதியிலும், தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மைத்துனர் சுதீஷ் சேலம் மக்களவை தொகுதியிலும் தோல்வி அடைந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற ஆலந்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு BNP வெங்கட்ராமன் திமுக வேட்பாளரை விட 18,716 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார்.